தலைவர் அழைச்சிட்டு போங்க. என்ன அடுத்தது உனக்கு பாக்க சொல்லவா? வெளியூர் போன ஐட்டம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. அதெல்லாம் கஷ்டம் நம்ம ஏற்படுத்தி வண்டி முன்னாடி இதை கொடுப்போம்னா இது வைங்கயா அடுத்து சுந்தம்பட்டி எடுத்துட்டியா தம்பி? 10, 11, 12, 13 சுந்தம்பட்டி. ஹலோ ஆளை போங்க வாடகை அப்புறம் பேசிக்கொண்டு இதை ஒழுக்கத்தை இல்லையா? அடுத்து ஆத்தாங்கரை வந்து 30,000 29,000 ஆத்தாங்கரை யாரு? எப்படி முன்கிட்டு கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுங்க. எங்க இளங்கோ இருக்காப்பையா ஒன்றியா அண்டனூறு வீட்டுக்கு போய் சொல்லுங்க மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. வண்டியை மட்டும் வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ரோல் அங்கேயே உட்கார சொல்லுங்க. வந்துட்டேன் இந்த வந்துட்டேன். சரி இந்த ஐயா வாங்கியா குறைஞ்சா கொடுங்க தம்பி. யாராச்சும் நம்ம ஒரு ஆளை குறைச்சிக்க சொல்றேன். 100 கொடுங்க. குறைச்சு கொடுங்க. ஏங்க நீ ஒரு வண்டி நீங்க ஒரு வண்டி பொரியா அந்த 200 ரூபாய் 100 ரூபாய் சேர்த்து போடியா அந்த கணக்குல போட்டு விடியா. எந்த 100 ரூபாய் கீழ அமௌண்ட் சேர்த்து 23,000 ஆமா இதுக்கு 50 மாமா எவ்வளவு கொடுத்தீங்க? 20 கட்டு கொடுத்து எவ்வளவு நிக்கிறீங்க? பொறுங்கயா ஆளுங்க எல்லாரும் எனக்கு மார்க்கெட் எனக்கு 50 நோட் காங்க. 5 நோட் எடுங்க. 5 எடுங்க. 2 3 4 5 கொடுங்க 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 அவரு டிக் பண்ண ஆனந்த். அடுத்து என்ன வரும்? உங்க பணத்தை 29,000 பணம் இருக்குல. சரி நான் வாடகை காசு ஆனந்த் அண்டனூரை மட்டும் மாதிரியா? அண்டனூர் எடுப்பாங்க. 29,000 அண்டனூர் எவ்வளவு? 78,600 இருங்க. 4 லிட்டர் எடுங்க. எல்லாரும் போட்டு பேசறோட காசு அண்டனூர் கொடுங்க. இன்னொரு லிட்டர் எடுங்க. இப்போ அந்த எக்ஸஸா இருக்கிறதுக்கு எப்படி கொடுக்குறது? ஹலோ கொடுக்கறத பத்தி இல்ல. மொத்தமா வாங்குறா வாங்கிட்டு போயிடுவா. கடைசியா 2 பஞ்சாயத்து ஓடுங்க. அது அவர் கொடுப்பாரா? இல்ல 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 என்ன கணக்கு முடிக்கலங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. கூட வந்து இங்க வாயா மச்சான். இங்க அவர்ட்ட சொல்லி எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அவர்ட்ட சொல்லி 110 வண்டிங்க. 2,200 காசு விட்டுருக்காங்க. 2,200 ஆளுக்கு 20 ஆளு மெயின். இப்போ ஆள் கூட போட்டு வந்துருக்கீங்க 5 கிலோவில். அதுதான் இங்கே இருக்க சிக்கல். மாமா நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. இதுக்குள்ள கணக்கு வைக்க கொடு. பாக்கி பணம் எவ்வளோன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்.
நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லு, நான் வாங்கி தர்றேன், நான் வாங்கி தர்றேன், எம்எல்ஏ சொல்லி நான் வாங்கி தரேன், அமைச்சர்கிட்ட சொல்லி நான் வாங்கி தர்றேன். அப்போ 2 பஞ்சாயத்து ஒதுங்க அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எங்க இது இருக்கிறதுக்கு இதாங்க எல்லா பஞ்சாயத்துக்கும் வந்து காலி பண்ணி வச்சுங்க, காலி பண்ணி கொடுத்துருங்க. 8 பஞ்சாயத்து கொடுத்துட்டாச்சுங்க. 1.65 சேருங்க. சரி 1.65 சரி சரி மாப்பிள்ள 1.65 சேருங்க. அதெல்லாம் சரியா தான் வருது. 50,000 இருக்குல்ல சும்மா இருங்க. 50,000 அட்வான்ஸ் இருக்குல்ல 50,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்கல்ல. அட்வான்ஸ் 50,000 ஒரு நிமிஷம் இருங்க. 1.65 சரி போதான கணக்கு. இது எங்க வண்டி இதில் இருக்காம பாருங்க, எங்க நம்ம வண்டி எடுக்காமல புரிஞ்சுது? 1.65. ஆமா. சரி மாப்பிள்ள வாங்க போவோம். போயிடுறேன் மாப்பிள்ள. சரி வாங்க வாங்க போவோம். போட்டு கட்டுவாங்க. எங்க பொருளாதார நீங்க வருதா வச்சுக்கிட்டு 5,50,000 வருது. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு? 4-5 கொடுத்துருக்காங்க. 5 என்ன கணக்கு 5 பணம் கொடுத்தாப்ல. அந்த ஒரு ரூபாய் சேர்த்து அந்த ஒண்ணு சேர்த்து ஆரஞ்சுங்க. அது சேர்த்து ஆரஞ்சு கணக்கு நான் சொல்றேன் இருங்க. கல்லோட்ட எம்ஆர் வந்து 50,000 கொடுக்கணும். அட்வான்ஸ் அவர் பொருள் அவர் தெரியும் பணம் பணம் எடுத்து தான் கொடுத்தாரு, நானும் அவர்கிட்ட கொடுத்தது. அவர் சொல்லி தான் கொடுத்தாரு. அவர் எம்ஆருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் கொடுத்து 2,000 இல்ல அவர் உங்ககிட்ட தான் 2,000. சரி கழிச்சுட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருங்க நீங்க எனக்கு வந்து 42 வண்டி இங்க வந்து அவரை போட்டா பாருங்க, அவரை கேளுங்க. 5 வந்துருவீங்க. மறுபடியும் பாதம் என்ன பண்ணலையா? நீங்க என்ன பேர் வாங்கினியா? எதை என்னன்னு அது வாங்கினீங்க 5 அதுல இருக்குங்க. அதுல அந்த இது 200 கட்டில பாருங்க, அது 4 இருக்குங்க. 4 இருக்குங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் அண்ணன் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வண்டிக்கு இந்த 384 கொடுத்துருங்க இருக்கட்டும். பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். பணம் எவ்வளவுன்னு காலைல கணக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதோட விடுங்க. நான் சொல்றேன், நான் நல்லதுன்னு சொல்றேன். கேட்டு அதை மட்டும்